இசைஞானி பட்டத்தை கலைஞர் கொடுத்தது குறித்து இளையராஜா கூறியது. அவர் என்னை இசைஞானியாக பார்த்திருக்கிறார் என்பதே ஆச்சரியம். திருச்சியில் இருந்து காரைக்குடியில நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார். எனக்கு அது பாராட்டு விழாவாகத்தான் இருந்தது. அதுவே எனக்கு பட்டம் கொடுக்கும் நிகழ்ச்சியாக மாறும் என்பது தெரியாது. நிகழ்ச்சிக்கு வருகிற வழியில் அப்போது நான் எழுதியிருந்த வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது சங்கீத கனவுகள் 2 புத்தகங்களையும் படித்துக் கொண்டே வந்திருக்கிறார். கூட்டத்துக்கு வந்தவர் புத்தகங்களை படித்தது பற்றி சொன்னார். அதை மேடையில் குறிப்பிட்டு இசையிலும் ஆன்மீகத்திலும் இளையராஜா இருப்பதால் அவருக்கு இசைஞானி என்ற பட்டத்தை கொடுப்பதாக அறிவித்தார். அதன் பின் தனியாக பேசிக் கொண்டிருக்கும்போது அவரிடம் இசைஞானியார் என்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் தாயார் பெயர் என்றேன். அது தெரியும், அதனால்தான் அந்த பெயரை வைத்தேன் என்றார். அவர் வைத்த பெயர் அப்படியே மக்கள் மத்தியில் நிலைத்துவிட்டது. அதை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இளையராஜா முன்பு அளித்த பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார்.